Deep down, we all know that this is not just because for NEET protest. We know that it's all thing happening in India. That include deforestation, river issues, and so corruption and many things that going on here. So we are just labeling it as a NEET protest. But deep down, we know that this is not just because for NEET. We know the stuffs. So come around, guys. Like support us, and then we want justice. Thank you. வணக்கம், என் பேர் நந்திதா. நேத்திலேருந்து நான் ஃபியூ மீடியாஸ் கிட்ட பேசிட்டு வரேன். அப்போ எழுமின ஒரு கொஸ்டின் என்ன மக்கள் கிட்ட இருந்து அப்படின்னா, டெல்லியில இல்ல மத்த இடத்துல வந்து ஃபேர் நீட் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா தமிழ்நாடுல நீங்க பேன் நீட்னு சொல்றீங்க அப்படின்னது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது இந்தியாலே வந்துட்டு ஹெல்த் செக்டர்ல வந்து சென்னையில தான் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது மெடிக்கல் டூரிசம்னு சொல்லுவாங்க. மற்ற கண்ட்ரில எல்லாம் விசிட் பண்றது எல்லாமே வந்து சென்னையில தான் வந்து ஜாஸ்தியா இருந்துட்டு வருது. அப்படின்றப்போ இத்தனை வருஷமா சென்னை ஆர் தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் கிவன் குட் மெடிக்கல் ஃபீல்டில் தேர் ஆல்வேஸ் பின் குட். நம்ம நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த ஊர்ல மட்டும் இல்ல வெளிநாட்டுக்குலாம் அனுப்பியிருக்கோம். இது நீட் வரதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்தது. பட் நீட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம ஊர்ல படிச்சுட்டு நம்மளோட மக்களுக்கு இங்க வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவங்களால கம்பீட் பண்ண முடியல. இப்போ சில மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீட் அந்த தேர்வு அப்போ ஃபுல்லா செக் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆனா நீங்க பீகார் மாதிரியான ஊட்கள்ல பாத்தீங்கன்னா உள்ள ஏறி குதிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு ஃபேரான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ இப்போ டெல்லி பீப்புள் வந்து ஃபேர் நீட் அப்படின்னு ஒன்று கேட்கறாங்கன்னா சரி ஓகே அதையாவது கொடுங்க அப்படின்ற சாலிடாரிட்டியில நம்ம நிக்கிறோம். பட் தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் செட் பேன் நீட். எப்போ எங்களுக்கு மேடை கிடைச்சாலும் நீட் பத்தி பேச்சு வந்தாலுமே நம்ம பேன் நீட்னு தான் சொல்றோம். அப்படின்றத ஒரு ஸ்டாண்ட் நம்ம ஷோரா எடுக்கணுன்றதுக்கான தான் இந்த ப்ரொடெஸ்ட். ஏதோ ஒரு இடத்துல நீங்க டிஃபர் ஆறீங்களா இல்ல உங்களுக்கே ஐடியா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துச்சு. நமக்கு எப்பவுமே ஐடியா இருந்திருக்கு. 2010ல இருந்தே நம்ம இந்த தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டா இருந்திருக்கோம். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் காமிச்சாதான் அடுத்த இந்த NEP மாதிரி பாலிசிஸ் வரும்போது நாங்க ரெசிஸ்டன்ஸ் காட்டுவோம் அப்படின்றதுக்கான குரல் தான் இது. ஸோ ஃபேர் நீட் கிடைக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட், அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். பட் தமிழ்நாடு எப்பவுமே பேன் நீட்னு தான் சொல்லணும். நாங்க இங்க குரல் கொடுக்க விரும்புறோம். தமிழ்நாட்டுல பேன் நீட்டுங்கிறது இருந்தாலும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் நாங்க அதுக்கு ஆதரவுன்னு தான் சொல்றாரு. ஐ மீன் நீட் எதிர்ப்புக்கு ஆதரவுங்கிறாரு. ஆனா போராடுறவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. கேட்டா அறவழியில போராடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கல்வி அமைச்சர் கொடுக்கறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அறம் அப்படின்னா என்ன அவங்களோட புரிதல் எங்களுக்கு தெரியல. ஏன்னா டெல்லியிலயும் சரி, முந்தானேத்தி எக்மோர் இந்த மாதிரி இடத்துல தமிழ்நாடுலயுமே சரி பர்மிஷன் வாங்கி நாங்க ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லா பண்ணோம் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ இதுவே ஒரு 4வது நாள் இந்த ப்ரொடெஸ்ட் ஏன் போகுதுன்னா ஒரு பிரைவேட் இடத்துல நடக்குதுன்றதுக்காக. ஸோ இப்படி பயந்து நம்மளாம் ஒரு பிரைவேட் இடத்துல இருக்கணுமா? இது ரோடு நமக்கு ப்ரொடெஸ்ட் பண்றது நம்ம ரைட்ஸ். ஸோ கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்றத நம்புறோம். இந்த ப்ரொடெஸ்ட்கான நோக்கமே என்னன்னா இங்க இருக்கிற கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க குரலை கேட்கணும். எங்களோட குரல், எங்களோட கோரிக்கையை நீங்க டெல்லியில போய் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றதுதான். ஸோ எஸ், நம்ம அறம் சார்ந்துதான் நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த ஹார்மும் விடுவிக்கல. இந்த ப்ரொடெஸ்டுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்குதா? சோஃபார் எந்த ஒரு கட்சி சைட்ல இருந்துமே வரல. இது வந்து மோர் தென் ஒரு கவர்மெண்ட் ஒரு கட்சின்றதை தாண்டி இது யூத்துக்கான போராட்டம். யூத் எல்லாரும் சேர்ந்து வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ எந்த கவர்மெண்ட் எந்த கட்சி எங்களுக்கு if they support us we'll be happy with it. இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல. சென்னை கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்க்கு நான் ஏன் ஜாயின் பண்ணிருக்கேன்னா வந்து அப்கோர்ஸ் நீட் பேன்காகனா ஃபேர் நீட்லாம் ஒன்றும் தேவையில்லை. கண்டிப்பா நீட் பேன் பண்ணி ஆகும். ஏன்னா வந்துட்டு இது எல்லாருக்குமே சமமா இருக்குன்னா கேட்டால் கிடையாது. பிகாஸ் எஜுகேஷன் சிஸ்டமே வந்து நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது பண்ணும்போது வந்துட்டு இங்க ஸ்டேட்டா இருக்கும் போது வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் நீட் வந்து மார்ஜினலைஸ் கம்யூனிட்டில இருக்க பீப்புளால வந்துட்டு அந்த நீட்டை கிராக் பண்ணணும்னா வந்து they couldn't, you know, afford for the courses. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும், எல்லாராலையும் வந்து நீட்டை கிராக் பண்ணி டாக்டர் முடியும், அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அண்ட் இதுல பெனிஃபிட் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது யாருக்கு ப்ரிவிலேஜ் இருக்கோ அவங்க மட்டும்தான் இது வரைக்கும் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. யாரும் அதில் பெனிஃபிட் ஆகிட்டு. ஸோ கண்டிப்பா வந்து அபோலிஷ் நீட், ஃபேர் நீட்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. கண்டிப்பா நீட் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு டெல்லியில நடந்த ப்ரொடெஸ்ட் வன்முறையை கையில எடுத்திருக்காங்க. அதை வந்து கண்டிப்பா வந்து
கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதுவும் வந்து ஒரு யங்கர் ஜெனரேஷன், எங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷன் மேல வச்சு அவங்க வந்து ஒரு தாரான ஒரு விஷயத்துக்காக வந்து போராடுற சமயத்துல வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு வன்முறையை கையில எடுத்து அவங்களோட ஸ்பீச்சை கூட நம்ம காதுல வாங்க முடியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம் நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ப்ரொடெஸ்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் இன் டெமோக்ரஸி and we are witnessing that the death of democracy and அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Also to the point நம்ம தமிழ்நாடு நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க வந்து நம்ம ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் எங்க அந்த ஜனநாயகம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் போலீசஸ் வித் நோ பேட்ஜே இல்லாம வந்துட்டு வயலன்ஸை கையில எடுத்து அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து டாலரேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். யார் அவங்க கூட தெரியாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இழுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உங்க கவர்மெண்டா? இதுதான் உங்க சேஞ்சா? Before the election you guys were said like we are going to abolish it, we are going to ban it அப்படின்னு சொன்ன ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு நீட்டுக்காக இவ்வளவு பேர் வந்து இறந்துருக்காங்க. இட்ஸ் நாட் டுடே. இதை பத்தி இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் 2017. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நீட்டை பேன் பண்றேன்னு சொல்றவங்க இன்னைக்கு வந்துட்டு after the election they are not even considering the protest and which is actually happening. And so many people have lost their life. So இது நினைக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. as a responsible citizen, as a responsible CM, ப்ளீஸ் வாயை திறங்க. பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அண்ட் இதுக்கு எனக்கு என்ன கமெண்ட் பண்ண போறாங்க, என்ன ஜெனரேஷன் பண்ண போறாங்க, I don't even care. As a responsible citizen, I'm here to convey certain things to the people and we are wishing for good government. And இங்க வந்து எஜுகேஷனுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டமே கரப்ட் ஆயிருக்கு. அதை வந்து கண்டிப்பா சீர்படுத்தணும். அதை சீர்படுத்தினா மட்டும்தான் வந்துட்டு இங்க எல்லா விஷயமே மாறும். அண்ட் கல்வியை கண்டு பயப்படுற எல்லாருக்குமே வந்து நான் சொல்லவே இல்லை, பயப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் பீப்புள், 2 மேஜர் லீடர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல். அண்ட் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் தெரியல, அந்த எஜுகேட்டட் பீப்புளை பார்த்தாலோ இல்ல கல்வியை பார்த்தாலோ ஏன் இது வரைக்கும் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அண்ட் as usual நம்ம டிமாண்ட் பண்ண மாதிரி வந்து ரெசிக்னேஷன் of education minister இது கண்டிப்பா வேணும். And people have lost their life. We are wishing for good change in the society and I'm hoping for the best. And வந்து முடிய போற ஒரு விஷயம் கிடையாது. Until and unless எங்களோட டிமாண்ட், எங்களோட கோரிக்கை வந்து நிறைவேற வரைக்கும் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்க போகுது. அண்ட் அது குறைய போறதே கிடையாது. அது எப்போ எங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி மோர் இன்டென்ஸ். எஸ், கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ. தமிழ்நாடு அரசு முழுமையாவே நீட் ஒழிப்புக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நம்ம போராட ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு எதுவுமே வரல, சப்போர்ட்டுமே வரல. பேசிக்கா அதனாலதான் இவ்வளவு நாள் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறமும் ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஎம் இதுல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்தா மட்டும்தான் எங்களாலயும் ஒரு ஒரு அஷூரிட்டி கிடைக்கும். எங்களுக்கு இப்போதுல இருந்தோ தமிழ்நாடு அரசு வந்து அகேன்ஸ்ட் ஆகுது, எங்களுக்குமே தெரியும். பட் அட் திஸ் பாயிண்ட் இப்போ ஒரு எதுவுமே இல்லையே, ஒரு வாய்ஸ்மே இல்ல, ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏ சொன்னா போதாது, நம்ம எலெக்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். மெயினா நம்ம சிஎம் சொல்லணும். அதுதான் நேத்து அப்புறம் முன்தினம் அதுக்கு முன்னாடி நாள்ல ரோட் சாலை மறியல் பண்ண SFI டைஃபி தோழர்கள் எல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை கேட்டப்போ அறவழியில போராடினா நாங்க ஆதரிப்போம்னு சொன்னாரு. இப்ப நீங்க அறவழியில தான் போராடிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஆதரவு வந்ததா? நீங்களே பாருங்க, நாங்க எந்த லா பிரேக் பண்றோம்னு பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் நம்மளால ப்ரொடெஸ்ட் கூட பண்ண முடியும். இப்போ எது நாங்க பண்றோம்? எங்கேயாச்சும் வயலன்ஸ் நடக்குதா? இல்ல போலீஸ்லாம் இங்க காலைல நாங்களுமே பாக்குறோம். நாங்க அவங்க கொடுத்தோம், அவங்க கிட்ட பேச்சு வார்த்தை நடத்தணும். அவங்களும் என்ன சொன்னாங்க, நீங்க லா பிரகாரம் நடந்தீங்கன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்களுமே லால பைண்ட் ஆயிருக்கோம், நீங்களுமே. சோ அதுக்கு வெளியதான் நடந்துட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க, நாங்க ஏதாச்சும் லா பிரேக் பண்றோமா. அண்ட் மினிஸ்டர் சொன்னது வந்து இங்க வந்து அப்ளை, நான் போய் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணல. இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, அந்த தோழர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு பதில சொல்றாரு. அவங்க என்கிட்ட அனுமதி வாங்கல, அறவழியில போறாங்க, அவங்க அமைதியா தான் ரோட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அவர் சொன்ன பதில் ஏற்புடையதா இருக்கா? பதில் உங்களுக்கே தெரியுது அது ஏற்புடையதா இல்லன்னு. அதனாலதான் இந்த கேள்வி என்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கரெக்ட்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இந்த क्वेश्चனை ரைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆஸ் எ மினிஸ்டரா அவர் சொன்னது தப்புதான், அது கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு இன்னுமே ஆதரவு கிடைக்குது.
பிகாஸ் ஒரு மினிஸ்டர் வந்து இப்போ நான் வந்து என்டையரா சிஎம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மினிஸ்டர் தப்புனா அந்த தப்பையும் சிஎம் கேட்கணும். ஏன் கேட்கல? சிஎம் தப்பில்லைன்னு நம்ம சொன்னாலும் அவர் போட்ட ட்வீட்ல எந்த இடத்துலயுமே அங்க டெல்லியில நடந்த மாணவர்கள் ஆதரவா போடல. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு மட்டும்தான் அந்த ட்வீட் இருக்கு. அப்ப அவருமே மாணவர்களை எதிர்த்து ஒன்றிய அரசு ஏவர அடக்குமுறைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருன்ற கேள்வி இருக்குல்ல. கேள்வியிலே பதில் இருக்கு. நீங்க கேக்குற கேள்வியிலே உங்களுக்கே பதில் கிடைக்குதா இல்லையா? உங்களுக்கே அதே டவுட்னாலதான் இப்ப நான் இந்த போராட்டம் நீடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எங்களுக்குமே தெரியல சிஎம் வந்து என்ன பொசிஷன்ல இருக்காரு, என்ன சொல்ல வராரு. ஏன்னா அவரோட சைலன்ஸ் வந்து இன்னுமே ஒரு யூத் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் அந்த வாக்குமூலம் கொடுத்துதான் அவர் வந்தது. சோ அவர் கொடுத்த ப்ராமிஸ் அவர் நிறைவேற்றல. நம்ம ஒரு ட்ரஸ்ட் பண்ணி அவரை எலெக்ட் பண்ணிருக்கோம். பேசிக்கா தான். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் இங்க எதுக்கு நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, எங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தர காலேஜ் கிளாஸ் ரூம்ல இருக்க வேண்டிய எங்களை இன்னைக்கு இங்க ரோட்ல ஸ்ட்ரீட்ஸ்ல ப்ரொடெஸ்ட் பண்ண வச்சது இந்த கவர்மெண்ட் தான். இந்தியாவில எந்த ஒரு பேக்ரவுண்டும் எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் மேல வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்படி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு முறைகேடு பண்ணி அதுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியுமே எடுத்துக்காம 20க்கு மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் they have killed themselves. அவங்க ட்ரீம்ஸையும் அவங்க லைஃப்ஸையும். அப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தரணும். இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். யூனியன் கவர்மெண்ட். வாட் ஐ see here is the union government taking accountability, resigning a minister here. See, just one minister after all. But இங்க போனது 20 ஸ்டூடெண்ட்ஸோட உயிர். So அதுக்காகவாது government is taking the step to accountability. It will prove us that this government is hearing us, that our voice in this country matters. That is the very reason we are here. That is the very reason we are here. சென்ட்ரல்ல இருக்கிற சிஜேபி கேக்குறது ஃபேர் நீட், தமிழ்நாடு கேக்குறது பேன் நீட். உங்களோட நிலைப்பாடு என்ன? இங்க இருக்கிற சிஜேபி மூவ்மெண்டோட நிலைப்பாடு என்ன? இங்க வந்து நம்ம என்ன கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபேர் நீட்னு கேட்கலாம், நம்ம பேன் நீட்னு கேட்கலாம். தமிழ்நாடு ஆரம்பத்துல இருந்தே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீட்டுன்றது ஒரு சமமான பரீட்சை கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கோச்சிங் போயிட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டி கோச்சிங் சென்டர்ல ட்ரைனிங் எடுத்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கான். அரசாங்க பள்ளிக்கூடத்துல அடிப்படை விதத்துல கல்வியை கத்துக்கிட்டு எப்படியாவது ஒரு மருத்துவர் ஆகணும், சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாணவர்களும் இருக்காங்க. இங்க இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அவங்க சமுதாய பொருளாதார சூழல் தான். சமுதாய பொருளாதார சூழல்னால சில மாணவர்கள் வந்து ஒரு சிஸ்டம்குள்ள வரவே முடியாதுன்னு சொன்னா அது எப்படி ஒரு பாரான சிஸ்டமா இருக்கும்? எனக்கு நீட்டுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க பசங்களை படிக்க விடுங்க. டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்கன்ற செக் பண்ணி பாருங்க. படிக்கிறதுக்கே ஒரு தேர்வு முறை வேணுமா அப்படின்றதான் எங்க கேள்வி. இன்னைக்கு டி நகர்ல மொத்தமா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற கட்சி மட்டும் இல்லாம மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு போனா கூட இது முழுக்க இளைஞர்களால முன்னெடுக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு போராட்டமா ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல போனா மற்ற மாநிலங்களுக்கு நீட்டை எப்படி ஒழிக்கணும் அல்லது எப்படி எதிர்க்கணும்ன்றதுக்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான மாநிலமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் கேட்டீங்கன்னா கூட தமிழ்நாட்டுல இருந்து ரெப்ரசன்டேஷன் கம்மி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்டா இருக்கட்டும் அல்லது மணிப்பூர் மாதிரியான பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே ஒன்று சேர்ந்து நின்னோன்றத வரலாறு. ஆனா இன்னைக்கு 2 பங்கா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இது இந்த கட்சி தான் நடத்துது, இந்த கட்சிக்காக நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கே சம்பந்தமே இல்லாம ஒன்றிய அரசு பார்த்து கேள்வி கேட்கறீங்க, ஓகே எதுக்கு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற ஒரு பக்கம் கேள்விகள் இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன, எங்களுக்கும் முதலமைச்சர் அவர்தான்றப்ப அவர் நோக்கி எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தொடர்ந்து மதுரையில ஒரு போராட்டம் நடக்குது, எழும்பூர்ல போராட்டம் நடக்குது, பல்வேறு இடங்கள்ல நடந்துட்டு இருக்கும் போது அவர்கள் அத்துமீறி போராடுறாங்க அப்படின்ற பேர்ல, ஏன்னா பர்மிஷன் கேட்டாங்க, பர்மிஷன் கிடைக்கல, அப்ப அதுக்கு மீறி அவங்க போராட்டம் பண்ணும்போது அவங்க மேல காவல்துறை வந்து வன்முறையை ஏறி விடுது. நேரடியா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மேல ஹராஸ்மெண்ட் பண்றதும், அவங்கள பூட்ஸ் காலால எட்டி உதைக்கிறதும், தடியடி நடத்துறதும், இது நான் சொல்றது டெல்லியுடைய போலீஸ் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் இப்படிப்பட்ட விஷயத்தை ஈடுபடுறாங்கன்றப்ப இங்க 2 பேருமே குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்களோ அப்படின்ற இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னா, நாங்கள் பழையபடி இந்த 12ஆம் வகுப்பு அடிப்படையில தான், அந்த மதிப்பெண் அடிப்படையில தான் மீண்டும் இந்த மருத்துவ சேர்க்கைக்கான எடுக்கப்படணும்னு சொல்றது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கான அடுத்த கட்ட முயற்சி என்ன? இப்போ நான் ஒரு மாணவராக கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, அவர்கிட்ட நாங்க இதே மாதிரிதான் நீட்டை ஒழிச்சு கொடுங்க தான் கேட்டோம். அப்ப அவர் என்ன நல்லா பண்ணாருன்னா, பல மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதினாரு, ஒரு கட்சி ரீதியா தீர்மானம் நிறைவேற்றினாங்க,
கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் கிட்ட 2 வாட்டி போகுது, சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றப்படுது, ஜனாதிபதி அவர்கள் முன்னாடி போகுது, இவ்வளவு போராட்டம் நடக்குது, சட்ட ரீதியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அப்ப இவ்வளவும் நடந்திருக்கு. அப்ப இதே மாதிரி இதே அளவிலான எதிர்ப்பு தான் நாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு நீட்சி தேவைப்படுதுல்ல. இதுக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணுச்சு நாங்களும் கேட்டோம், நீங்களும் கேட்டீங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி எங்களுக்கான கவர்மெண்ட் அதுன்றப்ப மாணவர்கள் நார்மலா கேட்பாங்க. ஆனா அதே கேள்வியை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பார்த்து நாங்க கேட்கும் போது, இது மாதிரி திமுக அரசு பத்தி கேட்கும் போது பாரு ரெவல்யூஷன் நாங்க இன்னைக்கு நாங்க இதே தாவேக அரசு பத்தி கேட்டா பாரு இவன் காசு வாங்கிட்டா 200 ரூபாய் வாங்கிட்டா அதனாலதான். அப்ப இது கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அனிதா மட்டும் இறக்கல, அதுக்கப்புறமா எத்தனையோ பேர் தொடர்ச்சியா இறந்துகிட்டே இருக்காங்க. இப்போ 40 பேர் இந்த பேப்பர் லீக்கேஜால இறந்திருக்காங்க. ஏதோ நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போக நினைச்சா அதை விட பெரிய முட்டாள்தனம் கிடையாது. ஏன்னா இங்க போகிற ஒவ்வொரு உயிரும் ஒரு எலைட் பீப்புள்ஸ் யாருமே அந்த அளவுக்கு மரணம் அடையல. இறந்து போறது யாருன்னா, ஐயோ அடுத்த இன்னும் 1 வருஷம் நான் என் வீட்லயே இருக்கணுமே, இன்னும் 1 வருஷம் வாழ்க்கை போயிடுமே, என் வீட்டுல என்ன ஆன்சர் பண்ண முடியும்ன்ற ஒரு மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் உள்ள சாதாரண அந்த மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் வேணும்? ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ஒரு 4 டாக்டர்ஸ் வச்சிருக்க கூடியது. நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அது பல மடங்கு அதிகம். அப்ப இவ்வளவு தூரம் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சுட்டு நீங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு பிரைமரி ஹெல்த் சென்டர் வரைக்கும் ஒரு 5-6 லேயர்ஸ்ல கடைசி வரைக்கும் இப்ப மக்களை தேடி மருத்துவம் வரைக்கும் எங்கெங்க மருத்துவம் போய் சேராம இருக்கோ அந்த கிராமம் வரைக்கும் மருத்துவம் போய் சேர்றதுக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸ் இத்தனை ஆண்டு காலமா போராடிட்டாங்க. அப்ப இன்னைக்கு டாக்டர்ஸ் பஞ்சம் வருது. சொல்ல போனா ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மாநிலத்தை உருவாக்கி ஒரு மாநிலத்தை கட்டமைச்சு அதுல வந்து மருத்துவ ஸ்பெசிலிட்டி கொண்டு வந்து அத்தனை அரசு மருத்துவமனைகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அரசாங்க பட்ஜெட்ல இவ்வளவு பண்ணி வச்சு அதை மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு நார்த் இந்தியன் மாணவர்கள் கிட்ட கொடுத்தா அப்ப நம்ம மாணவருக்கான ரெப்ரசன்டேஷன் எங்க ஆகும்? இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. நான் இவ்வளவு நேரம் பேசுறது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு மேல நம்ம இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம் 2017 இருந்து. அப்ப இதுக்கு எதிரான மனநிலை எப்படி உருவாச்சுன்றதை பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய விசிகாவா, கம்யூனிஸ்டா அல்லது திமுக இப்படிப்பட்ட கட்சிகள் நீட்டோடைய பிரச்சனைகளை 2016 இருந்து முன்னெடுத்திருக்காங்க. அப்ப அதன் மூலமா தான் நம்ம விழிப்படைஞ்சு இன்னைக்கு திமுகவே பார்த்து நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர இந்த கோவம் நமக்கு இயல்பா வரல. இங்க மும்மொழி கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வருதுன்னா அதுக்கு எதிரான கோவத்தை அன்னைக்கு அண்ணா உருவாக்குனாரு. அப்படிதான் இந்த நீட்டுக்கு எதிரான அந்த கோவத்தையும் நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்றதா உண்மை. அப்ப இளைஞர்கள் நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து இதுக்கான குரல் எழுப்பணும். இது கட்சிகள் தாண்டி இளைஞர்களால ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சின்றதை தாண்டி ஒரு இளைஞர்களுடைய கோவம் அதனால முன்னெடுக்கப்படக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். வணக்கம், என் பெயர் பெரியார். நான் சமூக பணி மாணவன். சமூக பணி படிச்சு முடிச்சிட்டேன். இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, நீட் அந்த விஷயத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னும், அப்புறம் நம்ம ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஒரு பதவி விலகணும் அப்படின்னும், போலீஸ் அப்புறம் ஆர்மி இவங்களோட வன்முறையை எதிர்த்து தான் இந்த போராட்டம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த போராட்டம் முற்றிலுமா இளைஞர்களோட அமைப்பில் ஆரம்பிச்ச ஒரு போராட்டம். எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு பார்ட்டியோ லைக் அவங்க யாருமே சம்மந்தப்பட்டதாவே இல்லை. அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதான் வராங்களே தவிர இது முற்றிலும் ஒரு இளைஞர்களால ஆரம்பிக்க வச்ச ஒரு போராட்டம் தான் இது. அதையும் தாண்டி இங்க நிறைய கலைகள் நடக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். அந்த கலைகள் எல்லாமே நாங்க எப்படி பாக்குறோம்னா, ஒரு கத்தியோ அருவாலோ எப்படி மற்றவங்களுக்கு ஆயுதமோ அந்த மாதிரி எங்களோட போராட்டத்தோட ஆயுதம் கலை. ஸோ கலையை நாங்கள் ஒரு ஆயுதமாக தான் பார்க்குறோம். போராட்ட பாடல்களாக இருக்கட்டும், ஸ்லோகன்ஸாக இருக்கட்டும், இல்லை டான்ஸாக இருக்கட்டும், பறை பீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஒரு ஆயுதமாக தான் பார்க்குறோம். ஸோ எங்களால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் கலை மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஒருத்தவங்களோட உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் ஆயுதமாக பார்க்குறோம். அப்புறம் இவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட்டும் சரி, ஒன்றிய கவர்மெண்ட்டும் சரி, மாநில கவர்மெண்ட், ஒன்றிய கவர்மெண்ட் ரெண்டுமே, அரசாங்கம் எதுவுமே நம்மளை கண்டுக்கல. ஒரு வன்முறைக்கு சாதகமா இருக்க ஒரு சில அமைதியுமே கூட வன்முறை தான் நினைக்கிறவங்க நான் முக்கியமா. ஸோ அந்த அமைதியை உடைச்சி எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். முடிஞ்ச வரையும் டி நகர் பாலநிலத்துல இந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்மளோட டிமாண்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையுமே இந்த போராட்டம் இங்கே நடக்கும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க வந்தீங்க கிளம்புங்க. நன்றி. ஆக்சுவலி இங்க நடக்கிறது வந்து மாணவர்களுக்கான போராட்டம், மாணவருக்கான வருங்கால எதிர்கால போராட்டத்துக்கு தான். இதை வந்து நாங்க வந்து எங்களுக்காக போராடல, உங்களுக்காக தான் போராடின்னு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு அனிதாவை இழந்துட்டோம். இதுக்கு மேலே இன்னொரு அனிதாவை நம்ம இழக்க விரும்பல. ஸோ இது வந்து ஃபேர் நீட்டுக்கான
கொஷின் பேப்பர் லீக் ஆனதுல இருந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஆக்சுவலி என்னன்னா ஜந்தர் மந்தர்ல வாங்சுக் சோனம் வாங்சுக் வந்து அவர் நடத்தின போராட்டம் 20 டேஸா இன்னும் போயின்னு இருக்கு. அதை பத்தி யாருமே நம்ம கண்டு கூட இல்லை. பட் நிறைய டைவர்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில். வந்து இங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் அது இதுன்னு பார்த்துன்னு இருக்காங்க. தயவுசெய்து நம்ம ஜனநாயகத்தை பாருங்க தான் சொல்றோம். பாடமான்னு கேட்டால் நமக்கு பாடம் தான் முக்கியம். நான் வந்து சொல்லுவேன். நான் தயவுசெய்து யங்ஸ்டர்ஸ் இதுக்கு மேலே நான் தற்கூரின்னு சொல்றது அந்த வார்த்தையே பெரிய தப்பு தான். இங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போராடுறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வராங்க. நைட்டு தூக்கம் இல்லாமல் ஃபுல்லாக முடிச்சுன்னு ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணினே இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக எங்களுக்காக இல்லை உங்களுக்காக தான். தயவுசெய்து இது வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் சீரியஸ்னஸ்லாம் எடுத்து இது பண்ணுங்க. அதை விட்டுட்டு படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, எங்கள் அண்ணன் தான் லாஸ்ட் படம் அப்படின்னு தயவுசெய்து டைவர்ட் ஆகாதீங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொட்டஸ்ட் கண்டிப்பாக வாங்க. அண்ட் பேன் நீட், இதுக்கப்புறம் இந்த நீட்டுங்கிற தேர்வுக்கு நம்ம விளக்கம் தான் தேவை. ஸோ ஜெய் பீம், இன்குலாப் ஜிந்தாபாத், பெரியார் வாழ்க. வணக்கம். நான் வந்து இங்க சிஜே ப்ரோஸாக வந்திருக்கேன். நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, நிறைய மாணவர்கள் வந்து நீட்னால பாதிக்கப்படுறாங்க. அதனால நான் வந்திருக்கேன். நம்ம பசங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீட் என்ன இப்போ ஜஸ்ட் ஒரு 120 மார்க்ஸ் எடுக்கிறான். ஆனா அவன் ரொம்ப வெலந்தியா இருக்கான். அவர் வந்து 1 crore 2 crore ஈஸியா படிச்சு முடிச்சிருவாரு, டாக்டர் ஆயிடுவாரு. இதுவே ஒரு ஏழமானவர் 640 650 இருக்காரு. ஆனா அவனால காசு இல்லாம படிக்க முடியல. இந்த பார்ஷியாலிட்டி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதே வந்து கட் ஆஃப்னா அவங்க யாரு பெஸ்ட்டோ அவங்க ஈஸியா போயிடுவாங்க. ஏழமானவர் எல்லாம் ஈஸியா போய் வந்துடுறாங்க. ஆனா இப்போ வந்து வளர்கிறவங்க படிக்கணும்னா என்ன இல்ல பேப்பர் லீக் வேற. சோ இது சேஞ்ச் பண்ணணும். யூத் நாங்க வந்து இந்த பிரஸ் எலெக்ட் பண்ணோம்னா நீட்டா தமிழ்நாட்டுல பேன் பண்ணணும். இந்த பேப்பர் லீக்கேஜ் இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாது. ஓகே, நான் இங்க வந்துட்டு சிஜேபி ப்ரொடெஸ்ட்க்கு வந்திருந்தேன். ஒரு 2 to 3 டேஸா நானும் வீட்டில் உட்காந்துட்டு ரீல்ஸ் தள்ளிட்டு சரி நம்ம போஸ்ட் போடலாம், இன்னும் கொஞ்சம் குறையும், யாராவது ஒருத்தவங்க வாய்ஸ் எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரும் வாய்ஸ் எழுப்பல தமிழ்நாட்டுல இருந்து. அதை தாண்டி வந்துட்டு ப்ரொடெஸ்ட் வந்து தேவையான லைம் லைட்டே கிடைக்கல. நேற்று ஒரு 400 people தான் மீட் பண்ணாங்க, வந்தாங்க ஆளுங்கன்னு சொன்னாங்க. நோ ஒன் நோஸ் எங்க ப்ரொடெஸ்ட் நடந்ததானே அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாம தான் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லயும் தெரியல, மெயின் மீடியால அவ்வளவா தெரியல, ஒரு பிடி நியூஸ் மாதிரி தான் போட்டுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அமைதியா போக போக அங்க இன்னும் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி கிட்ட எல்லாம் போகும்போது அங்க இருக்கிறது ஸ்டூடெண்ட் அண்டர் ஏஜ்ன்றது கூட அவங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லாம they are easily beating them up. பிளட் வர மாதிரி. நீ 18 வயசு மேல இருக்கவன போட்டு அடிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க வர்றதில்ல, எனக்கு பெட்டரான ஃபியூச்சர் வேணும்னு சொல்லிட்டு வராங்க. அதை வந்துட்டு எதிர்த்து பேசாம இருந்தோம்னா எங்க ஜெனரேஷனுக்கு எங்களுக்கு அசிங்கம் தோணும். எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இது நம்ம விட்டோம்னா இது அப்படியே கடந்து போயிட்டு அவங்க மேல மெரிக்கதான் செய்வாங்க. இட் பேசிக்லி ஃபார் மீ இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் a freedom fighting. எங்களோட ஃப்ரீடம்க்கு எங்க ஜெனரேஷன் இருக்கோம்னா நாங்க மனுஷங்க தானு சொல்லிட்டு எப்படி பிரிட்டிஷை வந்து அனுப்பிச்சோமோ அந்த மாதிரி எங்ககிட்ட பேசி அவங்களை அனுப்பிச்சு விடணும் தான் தோணுதே தவிர்த்து, அதனாலதான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கோமே தவிர்த்து இன்னும் இல்லைன்னா அவங்களே வந்துட்டு ஓரளவுக்கு மனசாட்சி நடந்துப்பாங்க போல. இவங்க என்னன்னா போட்டு கம்பி இதுல லட்டியில வந்துட்டு ஆணி வச்சு அடிக்கிறதுல இருந்து அவர் பார்த்து உட்காந்து அவர் சாப்பிடாம உண்ணாவிரதம் பண்ணாரு, அவரை தூக்கிட்டு போறதுல இருந்து சிஜேபியோட லீடரை வந்து அங்க தாக்கத்துல இருந்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது we can see abuse. லிட்டரலா வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு ப்ரொடெஸ்ட் வந்தா போலீஸ் அபியூஸ் பண்றாங்க. நான் இங்க வந்தது முக்கியமான காரணம் வந்துட்டு 2 விஷயம். ஒன்னு, நீட், எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து ஃபேர் நீட் கேட்கறாங்க. தமிழ்நாடு ரொம்ப வருஷமா வந்துட்டு ஃபேர் நீட்டை தாண்டி நீட் தேவையில்லைன்னு சொல்றாங்க. மெயினான ரீசன் என்னன்னா இட்ஸ் நாட் an entrance exam, it's a competitive exam. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஏழைங்க படிக்கிறாங்க, டாப் 3% மட்டும் தான் உள்ள போக முடியும். அது பிரைவேட் கோட்டா தனியா இருக்கும். இந்த பிரைவேட் கோட்டால போறது என்ன பண்றாங்க, உள்ள வரவங்களுக்கு வந்துட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த பிரைவேட் கோட்டா வச்சு அதை வித்து இவங்க காசு பாக்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாம நீட் ரத்து செய்ய சொல்றாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தாண்டி நான் வந்துட்டு இப்ப எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு வருஷம் அவங்க 4 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு 2.5 கோடி ரூபாய் ஆகுது. நான் எந்த காலேஜ்னு சொல்ல விரும்பல, எந்த பேரை எதுவுமே சொல்ல விரும்பல. 2.5 கோடி ரூபாய் ஆகுது. ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ரொம்ப லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் பிஜிக்கு போய் அதுல செலவு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஒண்ணு இது
ரெண்டாவது ஐ வாண்ட் டு சே திஸ் டு ஆர் சிஎம். நான் ஓட்டு போட்டவன் தான். நீ நானே தான் இவர் ஏன் கௌஷல் இவர் எதுக்கு ஓட்டு போட்டோம்னா பாஸ்ட் 5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சின்னு அவனை கேள்வி கேட்க முடியாது. பயம், எங்களுக்கு பயம் ஏதாவது பண்ற போறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளால கேள்வி கேட்க முடியும், இவங்க அந்த மாதிரி ஹாஷ் நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணா பேட்ஜ் கழட்டி வச்சுட்டு வந்துட்டு போலீஸ் தூக்கின்னு போறது ஒண்ணு. அதை தாண்டி வந்துட்டு ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ வாய்ஸே ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஒரு சிஎமோட வாய்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது ஆஸ் அ பொலிட்டீஷியனா ஆஸ் அ சீஃப் மினிஸ்டரா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எந்த ஜெனரேஷனோட ஹெல்ப்போட நீங்க சிஎம் ஆனீங்களோ அந்த ஜெனரேஷனாக நில்லுங்கன்னு நாங்க சொல்லணுமே தவிர்த்து நாங்க இதை பண்ண அதை பண்ண நாங்க எதுவுமே சொல்லல. ஒன்னொன்னு என்ன போவோம்னா எவ்வளோ தள்ளி போச்சு. இப்போ நான் ஜனநாயகன் படத்தை இழுத்தேன்னா என்னை தூக்கிட்டு வந்து அடிப்பாங்க. எனக்கு வந்துட்டு நான் ஓட்டு போட்டுவேன். எனக்கே வந்துட்டு தற்கொலை கூப்பிட்டு காட்டுன்னு தோணுதுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வைக்கிறது பிரச்சனை இல்லடா, ஏன்னா இங்க வந்து இதை பத்தி வாய்ஸ் பண்ணுங்கடானா இந்த போராட்டமே வந்துட்டு விஜய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கெடுக்கிறதுன்றாங்க. அப்ப வேற என்னத்த சொல்றது? நான் திருப்பியே சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் எத்தனை யங்ஸ்டர்ஸ் வர முடியுமோ வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க படம் பாக்குறீங்க என்ன வேணா வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க, வேற எதுவுமே சொல்ல. நீங்க வாய்ஸ் பண்ணோம், நீங்க எதுவுமே அது பண்ண இது பண்ண எதுவுமே கேட்கல. எத்தனை யங்ஸ்டர்ஸ் வர முடியுமோ வந்து பாருங்க. இப்ப இருக்க நாட்டுல இருக்க நிலைமையில ஐம் ரெடி டு செல் மை லேண்ட். ஃபாரின்ல போய் தட்டு கல்வி கூட நான் பணக்காரன் நான் வந்துட்டு மேல வந்துக்கிறேன்டா, இந்த நாட்டுல பொழைக்க முடியலன்ற நிலைமையில இருக்கிறோம். அதை நோக்கி எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துறோம்னு சொன்னவரை தான் உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. So I request every single youngsters in Tamil Nadu to join in this protest கூட இல்ல, நீங்க வந்து உட்கார்ந்தா போதும். we have to show how strong we are. நம்மளுக்கு வாய்ஸ் இல்லைன்னு கத்துனா மட்டும் போதாது, வாய்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கோம். தேங்க்யூ.